இந்த வருஷத்தில் வெளியான பல மலையாள படங்கள் பிரேமலுவாக இருக்கட்டும், அதே மாதிரி பிரம்மயுகம் மம்முட்டி நடித்து வெளியே வந்த படமாக இருக்கட்டும், மஞ்சுமெல் பாய்ஸாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் வந்துட்டு வசூலை குவித்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டோம்னா, பிரேமலுலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபாயில் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னால் நம்ப முடியல 4 கோடி ரூபாய் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து சம்பவம் பண்ண படங்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் பண்ணி எடுத்த படம் வந்துட்டு காட் லைஃப். இந்த படத்தில் பிருத்திவிராஜ், அமலா பால்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு சில அரபு நாட்டை சேர்ந்த நடிகர்களும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. பட் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ். அந்த சுடானி மனுஷன் ஒருத்தன் நடிச்சிருப்பார். அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில். அதே மாதிரி ஒரு ஏமனை சேர்ந்த ஒரு நடிகர் நடிச்சிருப்பார். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான நடிகர். டாம் ஹாங்க் நடித்து வெளியே வந்த காஸ்டவே கிட்டத்தட்ட 30-35 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை இந்த படம் ஞாபகப்படுத்தினாலும், பட் இந்த மாதிரியான கதைகள் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு. இதை விட கொடூரமான சப்ஜெக்ட்லாம் கதைகள்லாம் கூட நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நினைவுபடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க. சீக்கிரமாகவே ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க.